ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கப்பல் மட்டும் வெற்றிகரமா இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் தற்போது இந்திய கடற்படையில உள்ள போர்க்கப்பல்களே இதுதான் அதிநவீன போர்க்கப்பலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் எதிரி போர்க்கப்பல்களுக்கு இந்த கப்பல் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கு காரணம் ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள். இந்த ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த போர்க்கப்பலோட செயல்திறன் என்ன, ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் எதிரிகளுக்கு ஒரு மிகவும் ஆபத்தான போர்க்கப்பலா இருப்பதற்கு என்ன காரணம், இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 4 ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற கப்பல் முதல்ல 2021 வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐஎன்எஸ் மர்மகோ அப்படிங்கிற போர்க்கப்பலும் 2022 வருடம் இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட்டிருக்கு. தற்போது ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 3வது போர்க்கப்பலான ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை லான்ச் செய்து தற்போது அந்த கப்பல் சீ ட்ரையல்ஸ் தொடங்கி இருக்கு. தற்போதைய நிலையில் ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்த கப்பல் தான் இந்திய கடற்படையில உள்ள கப்பல்களிலே அதிநவீன போர்க்கப்பலா இருக்கும். அது மட்டும் இல்லாம உலகில் உள்ள மற்ற டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட இந்த கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலால் உலகின் எந்த ஒரு கடற்பரப்பிலையும் வெற்றிகரமா சண்டையிட முடியும். ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் அப்படின்னா அதிக அளவுல இந்த கப்பல்கள்ல மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த கப்பலோட தாக்கும் திறன் மிக அதிகமா இருக்கும். இந்த கப்பல்களை எதிரி கப்பல்கள் நெருங்குவதற்கு முன் பல முறை யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு முழுக்க உள்நாட்டிலே டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பலை மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலோட சீ ட்ரையல்ஸ் இந்த வருடமே முடித்து 2023 வருடத்தோட இறுதிக்குள் இந்த கப்பலை இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்னு இந்த கப்பலுக்கு பேர் வைப்பதற்கு காரணம், 2ஆம் உலக போர்ல இந்திய வீரர்கள் ஜப்பானிய ராணுவத்தை எதிர்த்து மணிப்பூர் மாநில தலைநகரான இம்பாலை பாதுகாப்பதற்கு சண்டையிட்டாங்க. அந்த போர்ல தீரத்துடன் சண்டையிட்ட இந்திய வீரர்களை நினைவு கூறும் வகையில இந்திய கடற்படை இந்த கப்பலுக்கு ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலோட சீ ட்ரையல்ஸ் வெற்றிகரமா முடித்து இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் 2024 வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பல் தான் ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் கடைசி போர்க்கப்பல். ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல்ல பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரம்மோஸ் மிசைல்கள் ஐஎன்எஸ் இம்பால் கப்பல்ல இணைக்கப்பட உள்ளது. பிரம்மோஸ் மிசைல் எதிரி போர்க்கப்பல்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா திகழும். பிரம்மோஸ் மிசைல் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கப்பலை நெருங்குவதற்கே எதிரி கப்பல்கள் பயப்படுவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர்க்கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் 4 போர்க்கப்பல்களை கிட்டத்தட்ட 35,800 கோடி ரூபாய் செலவுல கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியா கடற்படையில் இணைக்க உள்ள ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் ஒரு டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள். இது போன்ற டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் எல்லாம் உலகின் வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே இருக்கும். இல்லனா எந்த நாடுகள்லாம் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை இயக்குறாங்களோ அந்த நாடுகள் மட்டுமே பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பாகிஸ்தான் கடற்படையை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் கிடையாது. அவங்க கிட்ட கார்வெட்ஸ் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் தான் இருக்கும். இந்த கார்வெட்ஸ் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் டெஸ்ட்ராயர் ரக
போர்க்கப்பல்களை விட அளவில் சிறிய கப்பல்களாய் இருக்கும். அதனால கார்வெட்ஸ் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் இந்தியாவின் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா இந்த போர்க்கப்பல்களோட ஃபயர் பவர் மிக அதிகமா இருக்கும். ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பல் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். கிட்டத்தட்ட 7400 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் 163 மீட்டர் நீளமும் 17.4 மீட்டர் அகலமும் 6.5 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கப்பலை இயக்குறதுக்கு 2 கேஸ் டர்பைன்கள் மற்றும் 9900 HP திறன் கொண்ட 2 டீசல் இன்ஜின்களும் பயன்படுத்தப்படுது. ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பலை தொடர்ந்து 33 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இயக்கணும்னா அதிகபட்சமா 7400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல்னால தொடர்ந்து 45 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 250 செயலர்கள் மற்றும் 50 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. ஐஎன்எஸ் இம்பால் கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடிப்பதற்கு IAI ELM 2248 MF ஸ்டார் எஸ் பேண்ட் AESA மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தாலஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட LW08 D பேண்ட் ஏர் சர்ச் ரடாரும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களான மிசைல்கள் மற்றும் விமானங்களை தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து இந்த கப்பலை நோக்கி கடல் வழியா வரக்கூடிய அச்சுறுத்தல்களை கண்டுபிடிப்பதற்கு BEL ஹம்சா NG பவு சோனார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து இந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் பிரதான ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல்ல 32 பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 32 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களும் 4x8 செல் வெர்டிகல் லான்ச்சர்கள்ல ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும். பேரக் 8 மிசைல்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அடுத்து இம்பால் போர்க்கப்பல்ல 16 பிரம்மோஸ் NG மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்களை பிரத்யேகமா ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பிரம்மோஸ் ER மிசைல 2x8 செல் வெர்டிகல் லான்ச்சர்ல இந்த கப்பல்ல ஸ்டோர் செஞ்சு வச்சிருப்பாங்க. பிரம்மோஸ் ER மிசைல்களை போர்க்கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்யும் பொழுது அதிகபட்சமா 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று போர்க்கப்பல்களை தாக்க முடியும். இம்பால் போர்க்கப்பலை எதிரிகளின் மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மூலமா எதிரிகளின் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், போர் விமானங்கள், ட்ரோன்ஸ் போன்ற வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தினால எதிரிகளின் போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டத்தையும் ஜாம் செய்ய முடியும். இதனால எதிரிகளின் போர்க்கப்பல்களால் ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலை நோக்கி எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது. சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலுக்கு ஒரு எலக்ட்ரானிக் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் கொடுக்கும். இதனால அதிநவீன மாடர்ன் ரடார் சிஸ்டங்கள், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் போன்றவற்றை எதிர்த்து இந்த கப்பலால் போராட முடியும். சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் ஒரு எலக்ட்ரானிக் டாமினன்ஸ இந்த கப்பலுக்கு கொடுக்கும். அடுத்து ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலை நோக்கி வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு இந்த கப்பல்ல 4 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த டார்பிடோ டியூப்ஸை பயன்படுத்தி எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை நோக்கி டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அடுத்து இந்த போர்க்கப்பல்ல 2 RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்கள் இருக்கு. அதனால இந்த ஆன்டி சப்மரின் ராக்கெட் சிஸ்டங்களை பயன்படுத்தி குறைந்தபட்சமா 350 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 5.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்டி சப்மரின் ராக்கெட்டுகள்னால அதிகபட்சமா 1000 அடி ஆழத்துல பயணிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை கூட தாக்க முடியும். அடுத்து ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல்ல குறைவான தூரத்துல
உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஒரு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்கக்கூடிய 2 OFT-12mm ஸ்டெபிலைஸ்ட் கன்னும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல 2 HAL துரு இல்லனா 2 சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். இந்த கப்பல்ல ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்கு 2 ஹெலிகாப்டர் ஹேங்கர்கள் இருக்கு. வரும் காலத்துல இந்த கப்பல்ல இந்தியா உருவாக்கி வரும் நிர்பை க்ரூஸ் மிசைல்கள் மற்றும் VLSR-SAM சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. அதனால இந்த கப்பலோட செயல்திறன் வரும் காலத்துல பெருமளவுல அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.